ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 20 சென்டென்சஸும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அதிகமாக சொல்லக்கூடிய இல்லை அதிகமாக பேசக்கூடிய வாக்கியங்கள். வாங்க இன்றைக்கி அந்த 20 சென்டென்ஸையும் பார்க்கலாம். தயவு செய்து உட்காருங்கள், இது நம்ம போனதும் சொல்கிற வார்த்தை. இதை நம்ம சொல்லும்போது ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் பி சீட்டட். அடுத்தது ஆசிரியர் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன அப்படின்னா, வீட்டில் அவனுடைய ஹோம்ஒர்க்கெலாம் கரெக்டாக செய்கிறானா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. வீட்டில் தனது வீட்டு பாடத்தை சரியாக செய்கிறானா அப்படின்னு கேட்பாங்க. Is he doing his homework correct at home? Is he doing his homework correct at home? அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அவங்க கேட்குறது, வர வர கிளாஸில் ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கிளாஸை நல்லா கவனிப்பான், ஆனால் இப்போ வர வர கிளாஸை கவனிக்கிறதே இல்லை, ஒழுங்காக கவனிக்கவே மாட்டேங்கிறான். He doesn't pay regular attention in class. He doesn't pay regular attention in class அப்படின்னு சொல்லுவாங்க. வர வர கிளாஸை ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை. அதே மாதிரி டைரியிலையும் கையெழுத்து வாங்குவதே இல்லை, டைரியில் சைனை வாங்க மாட்டேங்கிறான், இல்லை வாங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் நோ சைன் இன் த டைரி, தேர் இஸ் நோ சைன் இன் த டைரி. இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவாங்க, அவன் நல்லா படிக்கிற பையன்தான் ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறான். இது சொல்லுவாங்களே எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது, அவன் நல்லா படிக்கிற பையன்தான் ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. He is a well educated boy but a bit careless. He is a well educated boy but a bit careless. ஏன் அவன் ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறான்? எல்லா டீச்சர்ஸ் கேட்குறது, ஏன் அவன் ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறான்? He leaves school so often. இந்த ஆஃப்டன் வந்து அடிக்கடிங்கிற வார்த்தைக்கு யூஸ் பண்ணுறது. Why does he leave school so often? அவன் ரொம்ப ஸ்லோவாக எழுதுகிறான், அவன் ரொம்ப ஸ்லோவாக எழுதுகிறான். He writes very slowly. He writes very slowly. போன தடவை விட இந்த டைமு மார்க் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. போன தடவை விட இந்த டைம் மார்க்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஏன்? இதை டீச்சர்ஸும் கேட்பாங்க, பேரண்ட்ஸும் கேட்பாங்க. Why is this time mark slightly lower than last time? Why is this time mark slightly lower than last time? இருக்கிறத விட இப்போ வந்து மார்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த வயசில் அவனுக்கு தனியாலாம் ரூம் கொடுக்காதீங்க, உங்கள் கூட வச்சு படிக்க வைங்க. இப்போ வந்து சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு தனி ரூம் கொடுத்துட்றாங்க, அதனால் அவங்க படிக்கிறாங்களா என்னங்கிறது நம்ம சரியாக தெரிகிறது கிடையாது. அந்த மாதிரி பசங்களுக்கு சொல்கிற வாக்கியம்தான் இது. இந்த வயசுலேயே அவனுக்கு தனி ரூம் கொடுக்காதீங்க, உங்கள் கூட வச்சு படிக்க வைங்க. டோன்ட் கிவ் ஹிம் எ செப்பரேட் ரூம் அட் திஸ் ஏஜ் அண்ட் லெட் ஹிம் ஸ்டடி வித் யூ. அண்ட் லெட் ஹிம் ஸ்டடி வித் யூ, உங்கள் கூட வச்சு படிக்க வைங்க. டோன்ட் கிவ் ஹிம் எ செப்பரேட் ரூம் அட் திஸ் ஏஜ். இந்த ஏஜில், அதாவது இந்த வயசில் அவனுக்கு தனி ரூம் கொடுக்காதீங்க. கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸு. கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிக்கணும். யூ ஷுட் பை அட்டென்ஷன் டு எவ்ரி கிளாஸஸ். யூ ஷுட் பை அட்டென்ஷன் டு எவ்ரி கிளாஸஸ். அவன் டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்துடுறான், ஆனாலும் அவன் நிறைய இன்கம்ப்ளீட் வச்சுருக்கிறான். இது எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, என் பையன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுறான் ஆனால் நோட்டில் பார்த்தா நிறைய இது எழுதாமல் வச்சுருக்கான், இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்கான். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he comes to school daily but doesn't write his lesson properly. He comes to school daily but doesn't write his lessons properly. ஸ்கூலுக்கு டெய்லி வந்தாலும் அவன் என்ன பண்ணுறது இல்லை, லெசனை ப்ராப்பராக எழுதுறது கிடையாது. உங்கள் பையன் அடிக்கடி மற்றவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். இது பசங்களுக்கு அடிக்கடி வர்ற கம்ப்ளைண்ட்டு. உங்கள் பையன் மற்றவங்க கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நிறைய பேரண்ட்ஸ்டேருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. Your son has often found with other student. Your son has often found with other student. அவன் ஸ்கூலுக்கு எப்போதுமே ப்ரேயருக்கு நடுவில் தான் வர்றான். அவன் ஸ்கூலுக்கு எப்போதுமே ப்ரேயருக்கு நடுவில் தான் வர்றான், அதாவது ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வர்றான் அப்படின்னு சொல்லும்போது he always comes to school in the middle of the prayer. He always comes to school in the middle of the prayer. எங்கள் வகுப்பில் இவனுடைய கையெழுத்தும் சிறந்த ஒன்று, அதாவது வகுப்பில் நிறைய பசங்க அழகாக எழுதுகிறாங்க, அதில் இவனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது his handwriting is one of the best in our class. His handwriting is one of the best in our class. அவன் சாப்பிட்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாப்பிட்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறான். He take more time to eat. He take more time to eat. விளையாட்டு விஷயத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறான், அதாவது விளையாட்டு பீரியடில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is very active in sports event. He is very active in sports event. கணக்கு மட்டும்தான் அவனுக்கு மார்க்கு குறைவாக வருது, மற்ற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா எடுக்கிறான், பட் கணக்கு மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வருது. Only in math subject does he get low marks. Only in math subject does he get low marks. ஸ்கூல்லையே மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க. அடுத்த டீச்சர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கூல்லையே மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க. மேக்ஸ் டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ஸ்கூல் இட் செல்ஃப். ஸ்கூல்லையே
அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் செல்ஃப் சேர்த்து சொல்லணும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ மேடம்? அடுத்து பேரண்ட்ஸ் கேட்பாங்களே, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ மேடம்? ஹவு மச் இஸ் த டியூஷன் ஃபீஸ் மேம்? ஹவு மச் இஸ் த டியூஷன் ஃபீஸ் மேம்? கவலையே படாதீங்க, உங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்குறோம். லாஸ்ட்டாக டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறது கவலையே படாதீங்க, உங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் வெரி, வி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பாய். டோன்ட் வெரி, வி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பாய். இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அதிகமாக பேசக்கூடிய வாக்கியங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங் கைஸ். ஸ்டில் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் மனோ.